அனுசரணை வழங்குவோர். இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம். செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல். முதலில் தலைப்புச் செய்திகள். ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு முன்னர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுக்கு பொறுப்பான பல நபர்கள் அம்பலப்படுத்தப்படுவார்கள் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதி. அரசியலமைப்பின் 13வது திருத்தம் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையில் பேசுவது தொடர்பில் நிகழ்ச்சி நிரலில் உள்ளடக்கப்படவில்லை என அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவிப்பு. இந்தியாவுடன் மேற்கொள்ளப் போகும் ஒப்பந்தங்கள் தொடர்பில் அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும் என பத்ரமுல்ல சீலரத்ன தேரர் கருத்து. திருச்சிராப்பள்ளி மற்றும் யாழ்ப்பாணம் இடையே 47 ஆண்டுகளுக்கு பின்னர் நேரடி விமான சேவை ஆரம்பம். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் நகர வனங்களை அமைக்கும் வேலை திட்டத்தின் முதற்கட்டம் இன்று ஆரம்பம். தொடர்வது முதன்மை செய்தி. அனுசரணை வழங்குவோர். சில பந்தங்கள் வாழ்நாள் முழுவதற்கும். நிப்பான் சிமெண்ட். ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு முன்னர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுக்கு பொறுப்பான பல நபர்கள் அம்பலப்படுத்தப்படுவார்கள் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் விரைவாக முன்னெடுக்கப்படுவதாகவும் எதிர்வரும் ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு முன்னர் இந்த தாக்குதல்களுக்கு பொறுப்பான பல நபர்கள் அம்பலப்படுத்தப்படுவார்கள் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தேயந்திர பகுதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் பங்கேற்று உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். ஈஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் முறையாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஏப்ரல் 21ஆம் தேதி ஈஸ்டர் தாக்குதல்களின் ஆண்டு நிறைவை குறிக்கின்றது. பெரும்பாலும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு முன்னர் இதற்கு பொறுப்பான ஒரு குறிப்பிடத்தக்க குழுவை அம்பலப்படுத்த முயற்சிக்கின்றது. 2025ஆம் ஆண்டு ஈஸ்டர் பண்டிகைக்கு முன்னர் சம்பவத்துக்கு பொறுப்பான பலர் அம்பலப்படுத்தப்படுவார்கள். நீதி நிலைநாட்டப்படும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுக்கு பின்னால் உள்ள முழு உண்மையையும் வெளிக்கொணர அரசாங்கம் உறுதியாக உள்ளது. ஏப்ரல் 21 தாக்குதலுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் யார் என்பது தொடர்பான தகவல்கள் ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதிக்கு முன்னர் வெளியிடப்படும். முன்னாள் அமைச்சர்கள் 3 இதுவரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். ஒருவர் தலைமறைவாகிவிட்டார். அப்படியே மறைந்தே இருக்கட்டும், பதற்றப்பட தேவையில்லை. அனுசரணை வழங்கியோர். சில பந்தங்கள் வாழ்நாள் முழுவதற்கும். நிப்பான் சிமெண்ட். மாகாண சபை முறைமை குறித்து இந்தியா எமக்கு கூற வேண்டிய அவசியம் கிடையாது என அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பின் 13வது திருத்தம் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையில் பேசுவது தொடர்பில் நிகழ்ச்சி நிரலில் உள்ளடக்கப்படவில்லை என போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி சார்பாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் போட்டியிடும் வேட்பாளர்கள் உடனான சந்திப்பு யாழில் உள்ள தனியார் விருந்தினர் மண்டபத்தில் இன்று இடம்பெற்றது. இந்த நிகழ்வின் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் இவ்வாறு பதிலளித்தார். நரேந்திர மோடி இலங்கைக்கு வருகை தருவது நல்ல விடயமாகும். அவர் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தரவுள்ளார். திருகோணமலையில் சூரிய மின்திட்டம், வடக்கு ரயில் பாதைக்குரிய சமிக்ஞைகள் பொருத்தப்படுதல் ஆகியவற்றை ஆரம்பிப்பதற்காகவே அவர் வருகை தரவுள்ளார்.
மாகாண சபை முறைமை என்பது உள்நாட்டு பிரச்சனையாகும். அது இந்தியா எமக்கு கூற வேண்டிய அவசியம் கிடையாது. மாகாண சபை முறைமையை நடைமுறைப்படுத்துவோம் என நாம் எமது கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிட்டுள்ளோம். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நிறைவடைந்தவுடன் பெரும்பாலும் இந்த வருடத்தில் மாகாண சபை தேர்தலை நடத்த எதிர்பார்க்கின்றோம். நாம் ஏற்கனவே மக்களுக்கு உறுதியளித்துள்ளோம். ஆகையால் அதனை இந்தியாவுடன் கலந்துரையாட வேண்டிய தேவை கிடையாது. நான் அறிந்தவரை 13வது திருத்தம் தொடர்பில் எமது ஜனாதிபதிக்கும் இந்திய பிரதமருக்கும் இடையே நடைபெறும் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நிரலில் உள்ளடக்கப்படவில்லை. மேலும் உள்நாட்டில் யுத்தம் இடம்பெற்ற போது பாதுகாப்பு தரப்பினராலும் விடுதலை புலிகளாலும் விடுதலை புலிகளுக்கு எதிராக வடக்கை மையப்படுத்தி செய்யப்பட்ட அமைப்புகளாலும் பல்வேறு வகையான முரணான செயற்பாடுகள் இடம்பெற்றுள்ளன. அது பொய்யல்ல. பாரிய யுத்தம் ஒன்றின் போது அவ்வாறு இடம்பெறும். இது தொடர்பில் உள்நாட்டு மக்களது பங்களிப்புடன் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடாகும். சில நாடுகளால் விதிக்கப்படும் தடைகளால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் என நான் நினைக்கவில்லை. இதனால் நாட்டில் உள்ள இனவாதிகளுக்கே சாதகமான நிலைமை ஏற்பட்டுள்ளது. ඉන්දියන් අගමැතිතුමා අතර සාකච්ඡාවට එකතු කළා නැහැ. ඇත්තටම මෝදි අගමැතිතුමා ලංකාවට එන එක හොඳ දෙයක්. එතුමා இந்தியாவுடன் மேற்கொள்ள போகும் ஒப்பந்தங்கள் தொடர்பில் அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும் என பத்திரமுள்ள சீலரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். நாட்டிற்கு அடுத்த வாரம் வருகை தரவுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் அரசாங்கம் மேற்கொள்ள போகும் ஒப்பந்தங்கள் அனைத்தும் தெளிவுபடுத்தப்பட வேண்டும் என ஜனசித பெரமுன கட்சியின் தலைவர் பத்திரமுள்ள சீலரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மத்திய அரசாங்கத்தில் எல்லை மீறிய பெரும்பான்மை தேசிய மக்கள் சக்திக்கு இருக்கிற நிலையில் கிராமத்தின் அதிகாரத்தை வழங்க வேண்டிய தேவை கிடையாது. ஜனாதிபதிக்கு நிறைவேற்ற அதிகாரம் இருக்கின்றது. அதே போல நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பலம் தேசிய மக்கள் சக்தி கொண்டு. இந்நிலையில் கிராமத்தின் அதிகாரம் அவர்களுக்கு எதற்காக வழங்கப்பட வேண்டும்? அவ்வாறு வழங்கினால் தலைக்கணம் அதிகரித்து நாடு வேறு திசைக்கு பயணிக்கும் ஆபத்து காணப்படுகின்றது. இதேவேளை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதற்காக இலங்கைக்கு வருகின்றார் என்பதை அரசாங்கம் இன்னும் நாட்டுக்கு அறிவிக்கவில்லை. நாட்டை பிளவுபடுத்தும் ஒப்பந்தத்தில் கச்சாத்திடுவதற்கா என நாம் கேட்கின்றோம். இந்த விடயத்தில் மக்கள் தெளிவூட்டப்பட வேண்டும். எல்லையற்ற அதிகாரம் வழங்கப்படும் போது அதனால் ஏற்படும் ஆபத்து பாரதூரமானதாக இருக்கும் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ඒ කට්ටිය සාකච්ඡා මට්ටම අරගෙන ගමට වැඩ කරන්න පුළුවන් බලය මට දියම් කියලා කියන්න යන්න අවස්ථාවක් නැහැ. දැන් අපි දැක්ක නායකාරකාදී ප්‍රධාන වේදිකාවල කියනවා திருச்சிராப்பள்ளி மற்றும் யாழ்ப்பாணம் இடையே 47 ஆண்டுகளுக்கு பின்னர் நேரடி விமான சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் திருச்சிராப்பள்ளி மற்றும் யாழ்ப்பாணம் இடையே 47 ஆண்டுகளுக்கு பின்னர் நேரடி விமான சேவை இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்நாட்டு யுத்தம் நடைபெற்றதால் யாழ்ப்பாணத்தில் உள்ள பெலாலி விமான நிலையம் இலங்கை இராணுவத்துக்கான விமான தளமாக பயன்படுத்தப்பட்டு வந்தது. பெலாலி விமான நிலையம் மூலமான அனைத்து பயணிகள் விமான சேவைகளும் தடை செய்யப்பட்டிருந்தன. இலங்கையில் 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவுக்கு வந்த பின்னர் பெலாலி விமான தளமும் சீரமைக்கப்பட்டது. 2018ஆம் ஆண்டு பெலாலியில் முகாமிட்டிருந்த இலங்கை இராணுவம் வெளியேற்றப்பட்டு பொதுமக்கள் மீள்குடியேற்றம் செய்யப்பட்டனர். அப்போது இந்தியாவின் நிதியுதவியுடன் பெலாலி விமான நிலையம் முழுமையாக சீரமைக்கப்பட்டது. பின்னர் இது பெலாலி சர்வதேச விமான நிலையமாகவும் புத்துயிர் பெற்றது. 2019ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் விமான நிலையம் விமான சேவைகளுக்காக திறக்கப்பட்டது. தமிழ்நாட்டின் சென்னையிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு பயணிகள் விமானம் இயக்கப்பட்டது. கொரோனாவுக்கு பிந்திய காலத்தில் சென்னை யாழ்ப்பாணம் இடையேயான விமான சேவைகள் அதிகரிக்கப்பட்டு நாள்தோறும் இயக்கப்பட்டு வருகின்றது. இதன் அடுத்த கட்டமாக தமிழ்நாட்டின் திருச்சி உள்ளிட்ட நகரங்களில் இருந்தும் யாழ்ப்பாணத்துக்கு விமான சேவைகளை தொடங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதன் ஒரு பகுதியாகவே இன்று முதல் திருச்சியில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு விமான சேவை ஆரம்பமாகியது. திருச்சியிலிருந்து பிற்பகல் 1:25 மணிக்கு புறப்பட்ட விமானம் பிற்பகல் 2:25 மணிக்கு யாழ்ப்பாணத்தை வந்தடைந்தது. யாழ்ப்பாணத்திலிருந்து பிற்பகல் 3:05 மணிக்கு
புறப்பட்ட விமானம் மாலை 4:05 மணிக்கு திருச்சியை அடைந்தது. இண்டிகோ நிறுவனம் இந்த விமான சேவையை இயக்குகின்றது. இதுவரை திருச்சியிலிருந்து இலங்கை தலைநகர் கொழும்புக்குத்தான் நாள்தோறும் 2 விமானங்கள் இயக்கப்பட்டன. திருச்சியிலிருந்து வளைகுடா நாடுகளுக்கு செல்வோர் இந்த விமான சேவைகளை பயன்படுத்தி வந்தனர். தற்போது யாழ்ப்பாணத்துக்கு திருச்சியிலிருந்து விமானம் இயக்கப்படுவதால் குறைவான கட்டணத்தில் இலங்கையை சென்றடைய வாய்ப்புகள் அதிகம் என தெரிவிக்கப்படுகின்றது. அந்த வகையில் இன்றைய தினம் பிற்பகல் 2:02 மணிக்கு பலாலி விமான நிலையத்தை வந்தடைந்த விமானத்தில் 27 பயணிகள் வருகை தந்தனர். பலாலியிலிருந்து மீண்டும் 36 பயணிகளுடன் 3 மணியளவில் விமானம் திருச்சியை நோக்கி புறப்பட்டது. இதன்போது யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதுவர் சாய் முரளி தலைமையிலான குழுவினர் கேக் வெட்டி விமானிகளுடன் புதிய விமான பயணத்தினை கொண்டாடினர். இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை தொடர்பாக அமைச்சு மற்றும் அதிகாரிகள் மட்டத்திலான கலந்துரையாடல் விரைவில் நடைபெறும் என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். இலங்கை இந்திய மீனவர்களுக்கு இடையிலான அமைச்சு மற்றும் அதிகாரிகள் மட்டத்திலான கலந்துரையாடல் வெகு விரைவில் நடைபெறவுள்ளது என கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரத்தின் அனைத்து விசைப்படகு சங்க செயலாளர் சகாயம் தலைமையிலான இந்திய மீனவ பிரதிநிதிகள் குழு நேற்றைய தினம் அமைச்சரை யாழ்ப்பாணத்தில் தேசிய மக்கள் சக்தியின் மக்கள் தொடர்பாடல் காரியாலயத்தில் சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். நடைபெற்ற சந்திப்பு தொடர்பில் அமைச்சர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் இந்திய மீனவர்களின் அத்துமீறல் மற்றும் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையை தடுத்து நிறுத்துவதற்கும் இது தொடர்பில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் முன்னெடுப்பதற்கும் இணக்கம் காணப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நேற்று மாலை இந்திய மீனவர் சங்கங்களை வந்து எங்களை சந்தித்தார்கள். அந்த சந்திப்பின் போது அவர்கள் ஏற்கனவே அதற்கு முன்னர் இலங்கையில் இருக்கின்ற பல்வேறு மீனவர் சங்கங்களோடு அமைப்புகளோடும் மீனவர் தலைவர்களோடும் உரையாடியிருந்தார்கள். அது அவர்களுடைய உரையாடலுக்கான காரணம் வேறு எதுமல்ல, இந்த பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்காக வேண்டி ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு அந்த உரையாடல் செய்யப்பட்டிருந்தது. அந்த உரையாடலினுடைய இறுதி முடிவினை தெரிவிப்பதற்காகவே என்னிடம் வந்தார்கள். நானும் கூட அவர்களை செவிமடுத்தேன், அவர்களுடைய கதையை கேட்டுக்கொண்டோம். அது மாத்திரமல்ல, இந்த பிரச்சனை தொடர்பாக எதிர்வரும் நாட்களில் அதிகாரிகள் மட்டத்திலான அமைச்சரவை மட்டத்திலான அரசாங்கங்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை ஒன்றை நடத்த வேண்டும். அதற்கான ஏற்பாடுகள் விசேடமாக தமிழ்நாட்டு அரசாங்கத்தோடும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மீன்பிடித்துறை அமைச்சரோடும் அதே போன்று அங்கு இருக்கின்ற முதலமைச்சரோடும் இது சம்பந்தமாக பேசுவதாகவும் பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்து எதிர்வரும் காலங்களில் எங்களோடு பேசுவதற்கான நேரத்தை ஒதுக்கி தருவதாகவும் கேட்டுக்கொண்டார்கள். அதற்கேற்ப எனது விருப்பத்தை கேட்டார்கள். நானும் கூட குறிப்பிட்டேன், எதிர்வரும் காலங்களில் பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெறுமாக இருந்தால், பேச்சுவார்த்தை மூலமாக இந்த பிரச்சனை சுமூகமாக தீர்த்து கொள்ளப்படுமாக இருந்தால் அதற்கு நாங்கள் 2 கரங்களையும் உயர்த்தி ஆதரவு தருவதற்கு தயார் என்று நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். அந்த விடயத்தை அவர்கள் சொன்னோம். அந்த விடயத்தை சொன்னதன் பிறகு மிகவும் சுமூகமான முறையில் அன்பான முறையில் இந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்தது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலி திட்டத்தின் கீழ் நகர வனங்களை அமைக்கும் வேலி திட்டத்தின் முதற்கட்டம் இன்று ஆரம்பமானது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலி திட்டத்தின் கீழ் நகர வனங்களை அமைக்கும் வேலை திட்டத்தின் முதற்கட்டம் இன்று முற்பகல் பேலியகுட கழனி பாலத்துக்கு அருகில் ஆரம்பமானது. கழிவுகள் அற்ற தினத்துக்கு இணையாக இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஜனாதிபதி அலுவலகத்தின் வழிகாட்டலின் கீழ் வீதி அபிவிருத்தி அதிகார சபை, நகர அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் கொழும்பு மாநகர சபை உள்ளிட்ட அரசு நிறுவனங்கள் மற்றும் தனியார் துறையினர் இந்த திட்டத்தில் கைகோர்த்துக் கொண்டனர். அதன்படி பேலியகுட நவலோக சுற்றுவட்டாரம் மற்றும் புதிய கழனி பாலத்துக்கு இடையில் அரசாங்கத்துக்கு சொந்தமான காணியில் மரங்கள் வளர்த்து அந்த பகுதி கண்கவர் நகரவனமாக நிறுவப்பட உள்ளது. இந்த கன்றுகளை பாதுகாப்பதற்கு அர்ப்பணிப்பவர்களாக பாடசாலை மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் அறநெறி பாடசாலை மாணவர்களுக்கு பொறுப்பளிக்கப்பட உள்ளமை சிறப்பம்சமாகும்.
அதன்படி பேலியகொட கழனி பாலத்தின் அருகில் நடப்படும் கன்றுகளை பாதுகாக்கும் பொறுப்பும் பேலியகொட தர்ம விஜய அறநெறி பாடசாலை மாணவ மாணவியருக்கு பொறுப்பளிக்கப்பட உள்ளது. மரம் தொடர்பிலான அனைத்து தகவல்கள் மற்றும் மரம் வளர்வதுடன் அதன் நாளாந்த நிலைமைகள் மற்றும் அர்ப்பணிப்பாளர்கள் தொடர்பிலான தகவல்கள் தொடர்ச்சியாக புதுப்பிக்கப்படுவதற்கான செயலியொன்றும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளமை சிறப்பம்சமாகும். இந்த நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க, இது வெறுமனே ஒரு வேலை திட்டமாக அன்றி சமூக சுற்றாடல் மற்றும் ஒழுக்க ரீதியாக நாட்டுக்குள் மலர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக செயற்படுத்தப்படும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் நோக்கத்துடன் இணைந்ததாக காணப்படுகின்றது. இதுவரையில் இருந்த பல அரசாங்கங்களும் மர நடுகை திட்டங்களை செயற்படுத்தி இருந்தாலும் அவை எந்தளவுக்கு வெற்றியளித்தது என்பது கேள்விக்குறியாகும் என தெரிவித்த ஜனாதிபதியின் செயலாளர், கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் மக்கள் பங்களிப்புடன் கூடியது என்பதால் இந்த நகரவனம் வேலைத்திட்டம் எதிர்வரும் காலங்களில் நிலையான வேலைத்திட்டமாக அமையும் என சுட்டிக்காட்டினார். கிளிநொச்சியிலும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் அனைத்து மாவட்டங்களிலும் இன்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இன்றைய தினம் கிளிநொச்சி மாவட்டத்திலும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிளிநொச்சியில் அமைந்துள்ள அவர்களது அலுவலகத்துக்கு முன்பாக போராட்டம் இடம்பெற்றது. சர்வதேச விசாரணைகளை வலியுறுத்தி குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. காணாமல் டெம்பஸில் வச்சு வெள்ளை வேன் பிடிச்சு கொண்டு போனது 3 நாளாக புள்ளியோட காய்ச்சினாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் எல்லா இடம் போய் 4ஆம் மாடி UN எல்லா இடம் போய் தேடினாங்க. எதுவும் தாங்கள் பிடிக்கலன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு ரணில் வந்தது. ரணில் இந்த காலில் விழுந்து கெஞ்சி கேட்டேன், இந்த புள்ளியை திறக்க படிப்பு முடிஞ்சு ஃபீல்டுக்கு லண்டன் போய் இந்த புள்ளியை டெம்பஸில் போய் வெலோக்காரமாக இழுத்துன்னு போகணும். போர்க்குற்றங்களில் ஈடுபட்ட முன்னாள் இராணுவ தளபதிகளுக்கு பிரித்தானியா பயண தடை விதித்துள்ளதை தாம் வரவேற்பதாகவும் சில முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் இவ்வாறான தடைகள் விதிக்கப்பட வேண்டும் எனவும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கம் தெரிவித்துள்ளது. வவுனியா பழைய பேருந்து நிலையம் முன்பாக இன்று முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே உறவினர்கள் இவ்வாறு தெரிவித்தனர். இந்த சர்வதேசத்திடம் சர்வதேச நீதி கேட்டு தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்றோம். ஏனென்று கேட்டா இலங்கை அரசானது பொறுப்பு குரலிலிருந்து தவறி எமக்கான பொறுப்பு குரலை, இந்த தமிழினத்துக்கான பொறுப்பு குரலை ஏதோ அலட்சியப்படுத்தி விட்டு இருக்கின்றார்கள். எனவே அதற்காகவே நாம் தொடர்ச்சியாக இந்த சர்வதேசத்திடம் நீதி கேட்டு போராடி கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த சர்வதேச அனைத்துலக நாடுகளும் இந்த போர்க்குற்றவாளிகளுக்கான தடை உத்தரவுகளை, பயண தடைகளை விதித்து இவர்களை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே நிறுத்தி எமது உறவுகளுக்கான நீதியை சர்வதேச பொறிமுறையூடாக பெற்றுத்தர வேண்டும் என்பதையும் நாம் கேட்டுக்கொண்டு, இந்த OMB அலுவலகம் என்பது காணாமல் ஆக்கப்பட்டோர் ஆணைக்குழுவினூடாக சில தினங்களுக்கு முன்பு நல்லூரடியிலே ஊடகத்திலே ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார்கள். 19 உறவுகளை தாங்கள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள், உயிரோடு இருக்கின்றார்கள் என்பது. ஆனால் உண்மையாகவே வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளாகிய நாம் இன்று உங்களிடம் கேட்கின்றோம். நாம் தந்த 5 சாட்சியங்களோடு நாம் உங்களிடம் ஒப்படைத்திருக்கின்றோம். அந்த சாட்சியங்களில் ஒன்றையாவது கண்டுபிடித்து தர முடியாத இந்த ஆணைக்குழு மிகவும் அப்பட்டமான பொய்களை கூறி சர்வதேசத்துக்கு ஒரு அறிக்கையை அனுப்புகின்றது. என்னென்று கேட்டால் தாம் 19 பேர்களை உயிருடன் இருக்கின்றார்கள் என்பதை கண்டுபிடித்திருக்கின்றார்கள். ஆனால் அது உண்மையாகவே வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் அல்ல. எனவே நாம் ஒன்றை கேட்கின்றோம், இந்த காணாமல் போனோர் ஆணைக்குழுவிடம் நாம் தந்த 5 சாட்சியங்களில் ஒன்றையாவது நீங்கள் கண்டுபிடித்து தந்திருந்தால் அதை உண்மையாகவே ஏற்றுக்கொண்டிருப்போம். உள்ளூராட்சி சபைகள் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் தேவானந்த சுரவீர தெரிவித்துள்ளார். ஊழல் மோசடி மிக்க உள்ளூராட்சி சபைகள் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தேவானந்த சுரவீர தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தி என்ற அடிப்படையில் நாட்டின் அனைத்து பாகங்களிலும் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை வெற்றிகரமாக முன்னெடுத்து வருகின்றோம். நாட்டில் இடம்பெற்ற கடந்த 2 தேர்தல்களிலும் மக்களின் அமோக ஆதரவு எமக்கு கிடைத்தது.
அதேபோல எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் மக்கள் எமக்கு ஆதரவு அளிப்பார்கள் என்ற நம்பிக்கை உண்டு. ஏனென்றால் கடந்த காலங்களில் உள்ளூராட்சி சபைகள் ஊழல் மிக்கதாகவே இருந்தன. மக்கள் ஏதேனும் சேவையை பெற்றுக் கொள்வதாயின் லஞ்சம் கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்திற்குள்ளாகினர். இந்த நிலைமை மாற்றியமைக்கப்பட வேண்டும். ஆதலால் மத்திய அரசாங்கத்தை போன்று கிராமங்களும் தேசிய மக்கள் சக்தியின் அதிகாரங்களுக்கு உட்பட வேண்டும். அப்போதுதான் தூய்மையான சபைகளை நாம் உருவாக்க முடியும். ගත ඡන්ද ප්‍රමාණයක් ලබා ගැනීම කියන එක අපි පැහැදිලි ලෙසම කියනකොට අපිට වැඩ පිළිවෙලක් තියෙනවා. රටේ ජනතාවට දැනෙනවා ඒක. අපි වැඩ පිළිවෙලක් සහිතව තමයි ලංකාවට යන්නේ. මොකද පළාත් පාලන ආයතනයකට විශේෂයෙන්ම මිනිස්සු බදු ගෙවන්නේ Tamanට කරන්න බැරි වැඩ ටික කරගන්න. ඒ නිසා පළාත් පාලන මැතිවරණයක් ඇතුලේ මිනිස්සු බදු ගෙවනවා. ඒ බදු මුදල් ඒගොල්ලෝ ගසා කාපු එක තමයි ඇත්තටම කතන්දර තියෙන්නේ. මේ වෙනකොට පළාත් පාලන ආයතන ගත්තොත් තරාජිකයි. එක පැත්තකින් ගත්තොත් දේශපාලන බලය පළාත් පාලන ආයතන වෙන්නේ නැහැ. ඒ නිසා මේව අරාජිකයි. ඒ වගේම உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக நேற்று மட்டும் 41 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நாட்டில் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக இதுவரை 234 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் நேற்று மட்டும் 41 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நேற்று மாலை வரை கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகள் பற்றிய விவரங்களை ஆணைக்குழு இன்று வெளியிட்டது. அதன் அடிப்படையில் நேற்று மாலை 4:30 மணியுடன் நிறைவடைந்த 24 மணித்தியாளர்களில் 41 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் இதில் ஒரு வன்முறை சம்பவமும் சட்டத்தை மீறிய 28 குற்றச்சாட்டுகளும் ஏனைய 12 சம்பவங்களும் பதிவாகியிருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் நேற்று மாலை வரை மொத்தமாக 234 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளில் 180 முறைப்பாடுகள் தீர்க்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தந்தை செல்வாவின் 127வது ஜெயந்தி தினம் கிளிநொச்சியில் நடைபெற்றது. தந்தை செல்வாவின் 127வது ஜெயந்தி தின நிகழ்வு இன்று சிறப்பான முறையில் கிளிநொச்சி கூட்டுறவு மண்டபத்தில் நடைபெற்றது. செல்வநாயகம் அறக்கட்டளையின் ஏற்பாட்டில் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகம் தலைமையில் நிகழ்வு நடைபெற்றது. அதிதிகளாக முன்னாள் யாழ் இந்திய துணை தூதுவர் ஆர் நடராஜன் மற்றும் யாழ் இந்திய துணை தூதர் ஸ்ரீமன் சாய்முரளி, பாராளுமன்ற உறுப்பினர் சீனா ஸ்ரீதரன், தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் VN ஆனந்த சங்கரை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்வின் முன்னதாக ஜெயந்தி தினத்தை முன்னிட்டு கூட்டுறவு சங்க மண்டப வளாகத்தில் மரக்கன்றுகள் நடுகை செய்யப்பட்டதைத் தொடர்ந்து நிகழ்வு இடம்பெற்றது. கிளிநொச்சி மாவட்ட மேலதிக அரசு அதிபர் S முரளிதரன், பாடசாலை மாணவர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலர் நிகழ்வில் கலந்து கொண்டனர். தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்களுடனான கலந்துரையாடல் இன்று இடம்பெற்றது. தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்களுடனான கலந்துரையாடல் இன்று முன்பகல் யாழில் உள்ள தனியார் மண்டபத்தில் இடம்பெற்றது. நிகழ்வில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கான இளங்குமரன், சானா ஸ்ரீ பவானந்தராஜா, உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்கள், தொகுதி அமைப்பாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இலங்கை தமிழரசு கட்சியின் காரைதீவு கிளையின் ஏற்பாட்டில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் அறிமுக நிகழ்வு இன்றைய தினம் விவேகானந்தா விளையாட்டுக் கழக மண்டபத்தில் நடைபெற்றது. விசேட அதிதிகளாக இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான கவீந்திரன் கோடீஸ்வரன், ராசமாணிக்கம் சாணக்கியன், ஞாவனா ஸ்ரீநேசன், சீனா ஸ்ரீநாத் ஆகியோர் கலந்து கொண்டனர். இலங்கை தமிழரசு கட்சியின் காரைதீவு கிளை செயலாளர் கதிர்காம தம்பி செல்வ பிரகாஷ் தலைமையில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக நிகழ்வில் காரைதீவு பிரதேச சபைக்கு போட்டியிடும் வேட்பாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி வெல்வெட்டுத்துறை நகர சபைக்கான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வேட்பாளர்கள் சந்திப்பு நேற்றைய தினம் இடம்பெற்றது. வெல்வெட்டுத்துறை அம்மன் கோவிலடியில் வெல்வெட்டுத்துறை நகரசபை முதன்மை வேட்பாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் MK சிவாஜிலிங்கத்தின் தலைமையில் சந்திப்பு இடம்பெற்றது. இதில் வேட்பாளர்கள் தமிழ் தேசிய பற்றாளர்கள் கலந்து கொண்டனர்.
யாழ் வெலிகாமம் மேற்கில் தேர்தல் விதிமுறைகள் மீறப்பட்டதாக கூறி தேர்தல் திணைக்களத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. யாழ் வெலிகாமம் மேற்கில் நடைபெற்ற விருது வழங்கல் நிகழ்வில் உதவி திட்டங்கள் வழங்கிய பொழுது தேர்தல் விதிமுறைகளை மீறி நிகழ்வில் வேட்பாளர்கள் கலந்து கொண்டதாக தெரிவித்து வட்டுக்கோட்டை தொகுதியின் ஐக்கிய மக்கள் சக்தி அமைப்பாளரால் தேர்தல் திணைக்களத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நிகழ்வின் இறுதிப் பகுதியில் குறித்த இடத்துக்கு சென்ற போது கட்சியை பிரதானப்படுத்தும் கொடிகளும் வேட்பாளர்களும் கூட்டத்தில் கலந்து கொண்டதாக முறைப்பாட்டாளரால் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து கள நிலைமைகளை ஆராய்ந்த தேர்தல் திணைக்கள உத்தியோகத்தர்கள் இது குறித்து வெலிகாமம் மேற்கு பிரதேச சபை செயலாளருக்கு அறிவித்துள்ளதாகவும் நாளைய தினம் விசாரணைகளை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர். சர்ச்சைக்குரிய பல சம்பவங்கள் தொடர்பில் ஓரிரு மாதங்களில் வழக்கு தொடரப்பட உள்ளது என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஊழல்வாதிகளுக்கு தண்டனை வழங்கும் செயற்பாடு ஒருபோதும் நிறுத்தப்படாது என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பெரியத்த பகுதியில் மக்கள் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். மக்களுக்காக சேவை செய்யாத பல அரசியல்வாதிகள் இன்று தோல்வியை தழுவியுள்ளனர். எந்த வகையில் சாதிகளும் முயற்சிகளும் முன்னெடுக்கப்பட்டாலும் தற்போது ஊழல்வாதிகளுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகள் ஒருபோதும் நிறுத்தப்பட மாட்டாது. பலருக்கு எதிராக தற்போது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சர்ச்சைக்குரிய பல சம்பவங்கள் தொடர்பில் ஓரிரு மாதங்களில் வழக்கு தொடரப்பட உள்ளது. அதே நேரம் இன்று பல வழக்கு விசாரணைகளில் இருந்து நீதிபதிகள் விலகுகின்றனர். இது சிறந்த சைகை அல்ல. நீதிபதிகள் தங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பிலிருந்து விலகக்கூடாது. போலீஸ் மாதிபர் ஒருவர் கைதாவார் என வரலாற்றில் எவரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். தற்போது அது நடந்துள்ளது. எனவே பதவி பேதமின்றி எதிர்காலத்தில் மேலும் பலருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. அதுடன் அரசியல்வாதிகளுக்காக பணியாற்றிய பல அரசு அதிகாரிகளுக்கு எதிராக எதிர்காலத்தில் விசாரணைகளில் இடம்பெறும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார நிலைமைகள் பாதிக்கப்படக்கூடியதாகவே காணப்படுவதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. நாட்டில் பொருளாதார மீளெழுச்சி வேகமடைந்து வருகின்ற போதும் பொருளாதார நிலைமைகள் பாதிக்கப்படக்கூடியதாகவே காணப்படுவதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. அதன் காரணமாக பொருளாதார நிலைத்தன்மை மற்றும் கடன் நிலைத்தன்மை நீடித்து நிலைத்திருப்பதை உறுதி செய்வதற்கான சீர்திருத்த நடவடிக்கைகள் மிகவும் முக்கியமானது எனவும் சர்வதேச நாணய நிதியம் குறிப்பிட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் ஊடக பேச்சாளர் ஜூலி ஹோஷாக் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையின் பொருளாதார கொள்கைகள் மற்றும் சீர்திருத்தங்களை ஆதரிப்பதற்காக 4வது தவணைக்காக $334 மில்லியன் வழங்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் இலங்கைக்கான மொத்த நிதியுதவி $1.34 பில்லியன் காணப்படுகின்றது. அதே நேரம் இலங்கையில் முன்னெடுக்கப்படும் சீர்திருத்தங்கள் பலனளித்து வருவதோடு பொருளாதார மீள் எழுச்சியானது வேகமடைந்து வருகின்றது. அத்துடன் இலங்கையில் பணவீக்கம் குறைவாகவே உள்ளது. வருமானத்துக்கான சூழல் மேம்பட்டு வருகின்றது. வெளிநாட்டு கையிருப்பும் அதிகரித்து வருகின்றது. அந்த வகையில் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சியானது 2024 5% எட்டியது என தெரிவித்துள்ளார். பேராசிரியர் சீனா மாணகுரு எழுதிய சுருக்கமும் ஆக்கமும் 5 கூத்து பெனவர்கள் நாடக நூலின் வெளியீட்டு நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. பேராசிரியர் சீனா மாணகுரு எழுதிய சுருக்கமும் ஆக்கமும் 5 கூத்து பெனவர்கள் நாடக நூலின் வெளியீட்டு நிகழ்வு இன்று மட்டக்களப்பு தமிழ்ச்சங்க மண்டபத்தில் நடைபெற்றது. மகுடம் கலை இலக்கிய வட்டமும் மட்டக்களப்பு தமிழ் சங்கமும் இணைந்து வெளியீட்டு நிகழ்வினை நடத்தின. தமிழ் சங்க தலைவர் சைவ புலவர் வீணா ரஞ்சிதமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் யாழ் பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் பேராசிரியர் கந்தையா ஸ்ரீகணேசன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். கிழக்கு பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், எழுத்தாளர்கள், மாணவர்கள் என பெருமளவானோர் நூல் வெளியீட்டு நிகழ்வில் கலந்து கொண்டனர். நூலின் வெளியீட்டு உரையினை தமிழ் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சட்டத்தண்ணி மூனா கணேசராஜா நிகழ்த்தியதைத் தொடர்ந்து நூல் வெளியீட்டு நிகழ்வு நடைபெற்றது. நூலின் முதல் பிரதியினை கிழக்கு பல்கலைக்கழகத்தின் நூலகர் கலாநிதி தீசன் ஜெயராஜ் மற்றும் கவிஞர் வெல்சன் சுதாகர் ஆகியோர் பெற்றுக் கொண்டனர். நூல் நயமுறையினை இலங்கை கல்வியலாளர் சேவையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி எம்.ஏ. ரவிச்சந்திரா நிகழ்த்தியதுடன் ஏற்புரையினை பேராசிரியர் சீன மௌனகுரு நிகழ்த்தினார்.
கூத்து பயிற்சிக்கு பல்வேறு சேவையாற்றி வரும் பேராசிரியர் சீன மௌனகுரு மட்டக்களப்பு தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் கௌரவிக்கப்பட்டமை விசேட அம்சமாகும். மட்டக்களப்பு புதுக்குடியிருப்பில் உலக நாடக தினத்தினை அருகே ஒரு பாலைவனம் எனும் நூல் வெளியீட்டு நிகழ்வு நடைபெற்றது. மட்டக்களப்பு புதுக்குடியிருப்பில் உலக நாடக தினத்தினை முன்னிட்டு நாடக கலைஞர் தான கோபாலகிருஷ்ணன் நினைவாக அருகே ஒரு பாலைவனம் எனும் நூல் வெளியீட்டு நிகழ்வு இன்று சிறப்பாக நடைபெற்றது. கதிரவன் கலைக்கழகம் மற்றும் கதிரவன் பட்டிமன்ற பேரவை ஆகியவற்றுடன் இணைந்து தானா இன்பராஜாவினால் இந்த நூல் எழுதப்பட்டது. கதிரவன் பட்டிமன்ற பேரவையின் ஆலோசகர் அன்பழகன் குரூஸ் தலைமையில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு நிகழ்வில் முதன்மை விருந்தினராக சட்டத்தண்ணி சுனா ஸ்ரீஸ்கந்தராஜா கலந்து சிறப்பித்தார். நிகழ்வில் மட்டக்களப்பு தமிழ் சங்க தலைவர் சைவ புலவர் வீணா ரஞ்சிதமூர்த்தி, கண்ணகி கலை இலக்கிய கூடலின் தலைவர் மூனா கோபாலகிருஷ்ணன், நடராஜர் சைவ சித்தாந்த பயிற்சி மையத்தின் தலைவர் சைவ புலவர் சிவஞான சோதி ஞானசூரியம் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். யாழ் மத்திய பேருந்து நிலையத்தை அழகுபடுத்தும் வேலை திட்டம் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் மூலம் யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்தை அழகுபடுத்தும் வேலை திட்டம் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. ஆரம்ப நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கானா இளங்குமரன் கலந்து கொண்டிருந்தார். குறித்த வேலை திட்டத்தில் இராணுவத்தினர், போலீசார், இலங்கை போக்குவரத்து சபையினர் உள்ளிட்டவர்கள் ஈடுபட்டிருந்தனர். இனி வரும் காலத்தில் பேருந்து நிலையத்தில் விளம்பரங்களை ஒட்டுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என கானா இளங்குமரன் தெரிவித்துள்ளார். இந்த பேருந்து நிலையம் என்பது வடமாகாணத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் முக்கியமான பேருந்து நிலையம். ஆனால் இந்த பேருந்து நிலையம் என்பது இதுவரை காலமும் ஒரு குப்பைகளும் வெத்திலை துப்பும் இடமுமாகத்தான் இந்த இடம் காட்சியளித்து கொண்டது. மக்களுக்கு அசௌகரியங்கள் ஏற்படுகிறது. எதிர்வரும் காலத்தில் இந்த பேருந்து நிலையத்தை அழகுபடுத்தி வர்ணம் பூசி அதை அழகுபடுத்தி கொண்டு எதிர்வரும் காலத்தில் இந்த சுவரொட்டிகளை ஒட்டுவதற்கு இடைநிறுத்தியுள்ளோம். இதில் சுவரொட்டி ஒட்டுவதற்கு கடுமையான தண்டனை எடுப்பதற்கு தீர்மானித்திருக்கிறோம். அடிக்கத்தான் அம்மியின் நகரும் என்பது திரும்ப திரும்ப செய்யும் போது இந்த இடம் அழகாக மாறும் என்பது திடமான நம்பிக்கை. எமது தொழிலாளர்களும் இதிலே இணைந்து இந்த திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இனிவரும் காலங்களில் எமது பேருந்து நிலையத்தில் எந்த நோட்டீஸோ எந்த இதுவுமோ ஒட்டுறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. மட்டக்களப்பு தோட்டாதீவு கடற்கரையை சுத்தப்படுத்தும் செயற்பாடு இன்று முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி போலீசாரின் ஏற்பாட்டில் தோட்டாதீவு கடற்கரையை தூய்மைப்படுத்தும் செயற்பாடு இன்று முன்னெடுக்கப்பட்டது. களுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஏஎன் அபயவிக்ரம தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் களுவாஞ்சிக்குடி பிரதேச உதவி போலீஸ் அத்தியட்சகர் KMK பண்டார, களுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலைய சுற்றாடல் பொது பிரகாரி சுமன் உட்பட போலீசார் மற்றும் பிரதேச பொதுமக்கள் என பலரும் ஒன்றிணைந்து இச்சிரமதான பணியினை முன்னெடுத்திருந்தனர். தோட்டாதீவு கடற்கரை பிரதேசம், அப்பகுதியில் அமைந்துள்ள ஆலய சுற்றுப்புறம் போன்ற பிரதேசங்கள் துப்புரவு செய்யப்பட்டன. மன்னார் முருங்கன் பகுதியில் 11 மில்லியன் ரூபாய் பெறுமதியுள்ள பீடி இலைகளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மன்னாரில் இருந்து கொழும்பிற்கு சட்டவிரோதமான முறையில் கொண்டு செல்லப்பட்ட ஒரு தொகுதி பீடி இலை மூட்டைகளுடன் முருங்கன் பகுதியில் வைத்து ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமான முறையில் கொண்டு வரப்பட்டு பின்னர் கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்ட போது முருங்கன் பகுதியில் வைத்து குறித்த பீடி இலை மூட்டைகள் மீட்கப்பட்டதுடன் சந்தேக நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டார். மன்னார் இராணுவ புலனாய்வு பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் முருங்கன் பகுதியில் வைத்து குறித்த வாகனம் சோதனையிடப்பட்டது. இதன்போது 40 மூட்டைகளில் பதிவு செய்யப்பட்ட 11 மில்லியன் ரூபாய் பெறுமதியுள்ள 1200 கிலோகிராம் பீடி இலை மூட்டைகள் மீட்கப்பட்டதுடன் காலனியை சேர்ந்த 23 வயதுடைய குறித்த வாகனத்தின் சாரதி சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு முருங்கன் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டார். முருங்கன் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
யாழ் நகரில் கஞ்சா கலந்த மாவா பாக்குடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாண நகரில் கஞ்சா கலந்த 9 கிலோ 300 கிராம் மாவா பாக்குடன் இருவர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரியின் வழிகாட்டலில் உதவி போலீஸ் பரிசோதகர் நந்தகுமார் தலைமையிலான குழுவினர் குறித்த கைது நடவடிக்கையை முன்னெடுத்தனர். கொழும்பில் பல பகுதிகளிலும் நீண்ட காலமாக திருட்டில் ஈடுபட்டு வந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு, நுகேகொட மற்றும் கல்கிசா பகுதிகளில் நீண்ட காலமாக திருட்டில் ஈடுபட்டு வந்த சந்தேக நபர் ஒருவரை போலீசார் நேற்றிரவு கைது செய்துள்ளனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் மேல் மாகாணம் வடக்கு பிரிவுக்கு கிடைக்கப்பட்ட இரகசிய தகவலை அடுத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. கொழும்பு 14 நவகம்புர பகுதியைச் சேர்ந்த 52 வயதான நபரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் மதைக்கொட, பெலியந்தல, மகரகம, கோமகம ஆகிய பகுதிகளில் வீடுகளை உடைத்து திருடிய பல்வேறு பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் ஒரு மடிக்கணினி, ஒரு தங்கச்சங்கிலி, 2 தங்க மோதிரங்கள், 6 தங்க வளையல்கள் உள்ளிட்ட பெறுமதியான பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. மேலும் ஒரு தொகை உருக்கப்பட்ட தங்கமும் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். வவுனியா நகரசபை பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியின் தங்கச்சங்கிலி அறுக்கப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது. வவுனியா நகரசபை பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியொருவரின் சங்கிலியை 2 பெண்கள் அறுத்து சென்றுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்துள்ளனர். வவுனியா பூங்கா வீதியில் அமைந்துள்ள நகரசபை பூங்காவில் சிறுமியொருவர் விளையாடிக் கொண்டிருந்துள்ளார். இதன்போது அச்சிறுமிக்கு அருகில் சென்ற 2 பெண்கள் அச்சிறுமியுடன் கதைப்பது போன்று கதைத்துவிட்டு சிறுமி அணிந்திருந்த சங்கிலியை அறுத்து சென்றுள்ளதாக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறித்த முறைப்பாடு தொடர்பில் வவுனியா குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். இத்துடன் நமது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம். அனுசரணை வழங்கியோர் இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக்.